எம்ஜிஆர் மாளிகை. அது வெறும் கட்சி ஆபீஸ் இல்ல, அது ஒரு ஃபோர்ட்ரஸ். கோடிக்கணக்கான தொண்டர்களோட எமோஷனல் ஃபோர்ட்ரஸ். அந்த பால்கனி வெறும் சிமெண்ட் தளம் இல்ல, அது தமிழ்நாட்டோட பவர் சென்டர். அங்கிருந்து ஒரு குரல் வந்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் அலரும். இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச பல தேசிய திட்டங்களோட ஆரம்ப புள்ளி இந்த ராயப்பேட்டை கோட்டை தான். புரட்சி தலைவர் அந்த பால்கனில நின்னு ரெட்டை இலைய காட்டினா அது தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியில ஒரு புது சாப்டரை உருவாக்கும். புரட்சி தலைவி அம்மா அங்க நின்னு கையசைச்சா டெல்லிக்கே வார்னிங் பெல் அடிக்கும். அந்த இடத்தோட வைப்ரேஷன் அப்படி. அது கழகத்தோட அசைக்க முடியாத பிராண்ட். சிலர் நினைச்சாங்க அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு. துரோகத்தால அந்த கோட்டையை புடிச்சிடலான்னு ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த சிம்மாசனம் காலி ஆயிடுச்சுன்னு கணக்கு போட்டாங்க. ஆனா அவங்க போட்டது தப்பு கணக்கு. காலம் துரோகிகளை உருவாக்கும். அந்த துரோகிகளை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு தலைவன் உருவாகுவான். எல்லா சதியையும் ஒத்த ஆளா உடைச்சு சிதறி போன இயக்கத்தை தன் தோள்ல தாங்கி கோட்டைய காக்க ஒருத்தன் வந்தான். தர்மத்தோட வழி நின்னு தொண்டனோட பலத்தோட ஒருத்தன் ஜெயிச்சான். இன்னைக்கு அந்த பவர் சென்டர்ல காலம் அதோட உண்மையான தலைவனை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவர்தான் நம்ம இபிஎஸ் ஐயா. இது அவருக்கு பரிசா கிடைச்சதில்ல, துரோகத்தோட தலைய மிதிச்சு எதிரிகளோட சதிய ஜெயிச்ச அவருக்கு தொண்டர்கள் கொடுத்ததுதான் இந்த லெகசி. எம்ஜிஆர் ஒரு சகாப்தம், அம்மா ஒரு சகாப்தம். இப்போ அந்த பால்கனில இருந்து கழகத்தோட அடுத்த சகாப்தம் ஆரம்பமாகுது. The future begins here and all of India will watch. Veerana, Surana, Asurana.